எஸ்ஆர்சி காலனி கணபதிபாளையம் எஸ்ஆர்சி காலனிலேருந்து பேசுகிறேங்க. ஆனால் நாங்கள் குப்பை கொட்டுற காரணத்துக்காக தான் நாங்கள் இப்போ ரோட்டில் உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்கோம். எத்தனை தடவை சொன்னோம், எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. போன இதே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சொல்லி நியூஸ்லேருந்து எல்லாருமே வந்து எந்த ரெஸ்பான்ஸும் எடுக்கவே இல்லை. நாங்கள் இன்னைக்கு இதே மாதிரி நிறைய பேட்டி கொடுத்தோம். நானும் என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தோம். ஏன்னா எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. முடியாம தான் எத்தனை பேர் தெரியுங்களா, என் குழந்தைங்களுக்கு என் அண்ணன் குழந்தைங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கோம். இந்த புகைனால டிச்சு தண்ணினால எங்க எஸ்ஆர்சி காலனி இருக்கிற தெருநாய் கூட அங்க இருக்கிற கழிவுகளை கடிச்சிட்டு வந்து எங்க குழந்தைங்களை கடிக்குது. எத்தனை நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது. அதுக்காக அந்த புகை எங்களால தாங்க முடியாது. நீங்க ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணா மட்டும்தான் நாங்க இதுக்கு சரி பண்ண முடியும். குப்பை கொட்டக்கூடாது, எஸ்ஆர்சி காலனி கொட்டி குப்பைங்க கொட்டுங்க, குப்பையை கொட்டுங்க வேணாம்னு சொல்ல. வேற எந்த காலனி குட்டையும் குப்பையும் கொண்டு கொட்டக்கூடாது. லாரியா வருதுங்க சார் கொட்டை, லாரியா வருது. கோழி கழிவு சரக்கரை முடி அத்தனையும் வருது. எங்களால எதுவும் பண்ண முடியாதுங்க. எங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க, நாங்க எந்திரிக்கிறோம். வார்டு கவுன்சிலர் சொல்லியாச்சுங்க. இந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இப்ப கால் பண்ணி சொன்னதுக்கு எங்களோட இது முடிஞ்சு போச்சு, நீங்க செக்யூரிட்டி கூப்பிடுங்கன்னு கேக்குறாங்க. எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்ன பண்ண முடியுங்க, நீங்க யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம், நாங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க அதுக்கப்புறம் எடுத்த முடிவு தான் இது. நாங்க 2 வருஷமா சொல்லியாச்சு, 3 வருஷமா சொல்லியாச்சு. அங்க வந்து பாருங்க டிச்சு தண்ணி எப்படி இருக்குதுன்னு. என் குழந்தைங்களுக்கெல்லாம் டெங்கு காய்ச்சல் தான். அத்தனை ரிப்போர்ட் நான் காமிக்கிறேன். 3 குழந்தைங்களுக்கு, ஒரு பொண்ணு 2 பசங்க, அத்தனை பேர்த்துக்குமே டெங்கு காய்ச்சல் தெரியுங்களா? அத்தனையும் அந்த டிச்சுனால. எந்த அத்தனை கழிவும் அங்கதான் வருது. வந்து பாருங்க நீங்களே, அப்பதான் உங்களுக்கு தெரியும். நீங்க சார் வேணா போய் அங்க போய் வீடியோ எடுத்துங்க. போய் வீடியோ எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரைப்புதூர் நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறங்க. இங்கே கணதிவாளை பகுதியில் நடு ஊருக்குள்ளே தீ வச்சு குப்பையை கொட்டி தீயை வச்சு எரிச்சிட்ருக்குறாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. இது இந்த பகுதியில் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு பகுதியிலையுமே திருப்பூருக்குள்ளே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இதே நிலமை தான் இருக்குது. நடு டவுனில் பார்த்தீங்கன்னா நைட்டாக எல்லா குப்பையும் கொண்டு வந்து கொட்டுறது, தீயை வச்சு விட்றது, ரயில் ரோடு ஓரத்தில் தீ வைக்கிறது, ஆற்று ஓரத்தில் அதாவது நொய்யல் ஆற்று படுகையில் எல்லாம் கொட்டி தீய வைக்கிறது, பெருமாநல்லூர் பகுதியில் இதே போல தான் தீ வைக்கிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த தீ வைக்கிறத தவிர வேறு எந்த வேலையும் அவங்க பெருசாக முனைப்பாக காட்டுறதில்லை. அதை தரம் பிரித்து குப்பையை அப்புறப்படுத்தணுங்கிறது கூட ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தெரியாத கண்டிஷனில் இருக்காங்க. இதெல்லாம் என்ன